டிவிஆர்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. இது பையனா பொண்ணா சார்? அது சொல்லவே இல்லையே. சாரி சார், பையன் சார். அது ஆண். அவரு ஆண் ஜாதகம். சரி சரி. ஏன்னா ஆண் ஜாதகத்தை ஒரு மாதிரி பார்க்கணும், பெண் ஜாதகத்தை ஒரு மாதிரி பார்க்கணும். ஆமா ஆமா, ஆண் ஜாதகம் சார். 31/10 1960. ஆமா சார். 1960 7:35 7:35 சாந்திரம், மதுரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், ரிஷப லக்னம், மீனராசி. இப்போ கிரக நிலைகள்லாம் பாருங்கள் சார். எல்லாம் ஓகே. இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து ரிஷப லக்னம். இப்போ நடப்பு தசை வந்து சந்திரமகா தசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்கு. இப்போ சந்திரமகா தசை சனி புத்தியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியோட தசை. அப்போது ஸ்திரலக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-11 மாரகாதிபதினு சொல்லுவாங்க. அப்போது மாரகாதிபதியோட தசை அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிஷபலக்னத்திற்கு மாரகாதிபதி தசை, சனி புத்தி நடக்குது. அப்போ சனி புத்தி வந்து இந்த யோகாதிபதியோட புத்தி, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சனி சந்திரன் காம்பினேஷன், சந்திரமகா தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்போதான் நடக்குது, ஆரம்பிச்சது. இது வரைக்கும் எல்லாரும் அவங்க சார்ட் போட்டு பார்த்துங்க கையில், அப்போதான் நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து குரு புத்தி சந்திரன்ல சனியா சார் நடக்குது. ஆமா, இப்போ குரு புத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இது வரைக்கும் குரு புத்தி நடந்தது. சரி சரி சரி. குரு புத்தி வந்து மே மாசத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ ஜூன் மாசத்துல இருந்து சனி புத்தி நடக்குது. அப்போ ஏன் இந்த சனி புத்தி நடக்கும்போது இவர் கிட்ட வராரு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்போ 9-10க்குரியவர் சந்திரன், 10க்குரிய சந்திரனுடைய தசையில 10க்குரியவருடைய புத்தி நடக்குது. அப்போ இவர் வந்து அசெட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு ஒரு சிந்தனை மைண்டுக்குள்ள இவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து மைண்ட்ல ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் அது 100% அதான் சார். அதேதானா? அதான் 100% அதான். சரி, அது அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வீடியோல வாங்க, அப்பதான் மூஞ்ச பார்த்துருக்கோம். சார் வீடியோல தான் சார் இருக்கேன். வீடியோல ஏன் தெரியலையே? வீடியோல தான் இருக்கு. அப்போ எனக்கு வீடியோல சார் நல்லாவே தெரியுது சார். உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. சரி ரைட், விடுங்க, பரவாயில்ல, வரும்போது வரும். சரிங்க சரி சார். அவர் நல்லா தெரியுறாரு சார். நல்லா தெரியுறாரு. அப்போ எனக்கு தான் 30 நான் பின் பண்ணாததுனால விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ரைட் ரைட், பின் பண்ணணும், இண்டிவிஜுவல் பின் பண்ணணும். ரைட் ரைட், ஓகே ஓகே. சரி. இப்போ ஏன்னா இவருக்கு வந்து ஒரு லைட்டாக மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் உணர்வு வந்திருக்கு, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பய உணர்வு உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா இது பொய் தான், உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டா உண்மையான பயம் இல்லை, உண்மையான நிகழ்ச்சி கிடையாது, பொய்யான நிகழ்ச்சி தான் இது நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் இது வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துல இருக்காரு, சனியோட சாரத்துல இருக்காரு. அப்போ சனி வந்து யோகாதிபதி வேற இந்த ஜாதகத்துக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்காரு, 8லே சனி, காரகோபாவனாஸ்தி கிடையாது 8ல. அப்போ சனி வந்து ஆயுள் காரகன், 8ஆம் இடத்துல இருப்பது அப்போ நல்லா இருக்கு. அப்போ 8ல சனி இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, உயிருக்கு எந்த பயமும் கிடையாது.
ஆனாலும் இவருக்கு உடம்புல அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை. ஏன்னா செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அப்போ அடிக்கடிக்கு தடுக்கி தடுக்கி கீழே ஊந்துனே இருப்பாரு, ஏந்து உட்காருவாரு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில இவருக்கு வந்து அந்த சின்ன சின்ன கண்டங்கள், அதாவது நித்திய கண்டம் பூரணாயுசு அது உண்டுங்க. அதுதான் பாயிண்ட். இப்ப அதனால இவர் வந்து மன சங்கடத்தினால கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க தான் கேட்கணும் கேள்விப்பது சார். இப்ப ஒண்ணும் இல்ல சார், பிரீஃபா சொல்லிடுறேன். முதல்ல இந்த பாயிண்டே சொல்லிடும். இப்போ ஒரு சொத்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு முடிக்க போறாரு சார். ஒரு 1.5 கோடியை ரெடி பண்ணிட்டாரு சார். 1.5 கோடி ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 50 லட்சத்தை அவர் வெளியில கடன் எல்லாம் வாங்கி தான் போட்டு ரெடி பண்ணணும். அவர் என்ன கேக்குறாரு, இந்த 1.5 ரெடி பண்ணிட்டேன், இந்த 50 உள்ள போட்டுட்டேன்னா நான் தப்பிச்சு தொழில் பண்ணி அடைச்சு வெளியே வந்துருவேனா இல்ல மாட்டிக்கிடுவேனா? அவருடைய பெரிய மனப்போராட்டம் தான். இந்த செயலை நான் செய்யட்டுமா இல்ல அப்படியே ஒதுங்கிடட்டுமா? அவரு ஒரு 1.5 கோடி ஒரு 50 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. இப்ப பிரச்சனை அதுலதான் வந்து நிக்குது. இந்த வீடை வாங்கி அவர் மகளுக்கு கொடுக்க போறாரு சார். கொடுத்துட்டா ஆனா செலவெல்லாம் இவர் தான், 2 கோடி இவர் தான் பண்றாரு. இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேனா? இதுதான் கேள்வி. இப்போ போய் சரியான அடி வாங்க போறாருன்னு அர்த்தம். இப்போ சரியான அடி வாங்கி லாக் ஆக போறாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ மரணத்தினாலதான் லாக் ஆகணும்னு கிடைக்காது. இப்போ இந்த சொத்து வாங்கிட்டாருன்னா இந்த சொத்துனால இவர் வந்து செம அடி வாங்கி மண்டை காய போறாரு. வாங்கினாருன்னா தொலைஞ்சாரு, அவ்வளவுதான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்போ இவருக்கு வந்து ஜென்ம சனி வேற நடந்துட்டு இருக்கு. மாரகாதிபதி தசை வேற ஓடுது. மாரகாதிபதி தசை ஓடுது, மாரகாதிபதி ஒண்ணும் பண்ண மாட்டாருலாம் சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு, உடல் காரகன் வேற அவரு. அவரு சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாக்குது வேற. அப்ப எங்கன்னா தடிக்கு வந்து மூளையில வந்து படுக்க வச்சிடும், அவ்வளவுதான். அது வாங்கினா அது அந்த சிந்தனை வந்தாலே இவருக்கு வந்து அடுத்த, அதாவது சார் ஒரு சிந்தனை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு வந்து ஒரு பிக்கப் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகமே தான் இருக்கும், எந்த வேலை போனாலும். அதே ஞாபகம், தூங்கும் போதும் அதே ஞாபகம், எழும்போது அதே ஞாபகம். அப்போ 24 hours அதே ஞாபகம் இருக்கும். அப்போ இவர் அந்த சொத்தை வாங்கிட்டாருன்னா எப்படா இந்த 50 லட்சத்தை நான் ரொட்டேட் பண்றது, 2 லட்சத்தை ரொட்டேட் பண்றது, 2 கோடி என்ன பண்றது, இந்த சிந்தனை வந்து இவருக்கு இதை பத்தி சிந்தனை தான் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த சிந்தனை வந்து என்ன பண்ணும், இவரை வந்து அதை மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி வந்து இவருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா குழப்பவாதி. ஏன்னா என்ன இருந்தாலும் சந்திரன் சனிச்சாரத்துல தான் இருக்காரு. அதனால டிஸ்டர்ப் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். சரி சார், அப்ப உங்க முடிவு வந்து வாங்கலாமா வேண்டாமா? கூடாது, வாங்கவே கூடாது. என்ன கேட்டா வாங்கினாருன்னா இவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட். சரி, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் சார். இந்த ஜாதகம் வந்து எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் சார் இது. அவர் வந்து கேது தசை நடந்துட்டு இருந்தது சார். கேது தசை நடந்துட்டு இருந்தது. கேது முடிய போறப்ப வேலையை விட்டுட்டு பிசினஸ் வந்து சரிங்களா. அப்புறம் சுக்கிரன் ஆரம்பிச்சது சார். சுக்கிரன்ல சுக்கிர புத்தி வரைக்கும் சார் டாப் மோஸ்ட் சார். மாசம் அப்பயே நான் இப்ப சுக்கிரன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு இருந்தாரு. சுக்கிர புத்தி முடிஞ்சது சார். அந்த சுக்கிர தசை வரைக்கும் தொழில் வந்து சூப்பரா ஓடிச்சு. ஆனா கடன் 4 கோடி ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சு? ஆனா ஒழுக்கமான ஆளு, தப்பான ஆள் கிடையாது. அந்த 4 கோடி கடன் ஆயிடுச்சு. ஆனா எந்த பின்புலமும் இல்ல. இது அப்படியே விட்டுருங்க, இது அப்படி நிக்குது, இருக்கட்டுமா சூசைட் பண்ணிக்கிட்டுமா அளவுல இருந்தாரு. அப்புறம் சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆச்சு சார். சூரியன் தசை. அந்த தசை சார் 7 வருஷத்துல அத்தனையும் அடைச்சு இன்னைக்கு ஒரு 5 கோடிக்கு அதிபரா இருக்காரு. அது ஒரு ட்ரெமெண்டஸ். ஏன்னா
நான் லைவா அவர் கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவரு ஒரு ஜோதிடரும் சார். அவரு வெரி குட் அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜர் ரொம்ப வாக்குப்பள்ளியில உள்ளவர் அந்த ஆளு. ஆனா அவருதான் அவர் பாத்துக்க மாட்டாரு, நம்மள மாதிரி அப்படியே கேட்பாரு. இப்ப அந்த சூரியன் முடிஞ்சது வரைக்கும் ஓகே, எல்லாமே எல்லாம் பண்ணி கம்பெனி ரன் ஆயிடுச்சு. சந்திரன்ல இருந்து தான் கொஞ்சம் போராட்டமா இருக்காரு. இதுதான் சார் அவருடைய அந்த ஒரு இது. இதுக்கு எப்படி சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? அது கரெக்டா வருதா சார்? என்ன கேட்டா சந்திரன்ல வந்து ஜாலியா சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு ஓடிக்கிட்டு தான் பெஸ்ட். என்ன கேட்டா நல்லது. தேவையில்லாம கமிட்மெண்ட்ல இறங்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய கருத்து சார். ஏமா ஏன்னா சந்திரன் ரொம்ப டீப்பா இறங்கிட்டாருன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாரு அப்படின்னு என்னுடைய கருத்து ஃபுல்லா. அதனால என்ன கேட்டா இறங்கக்கூடாது. இல்ல சார், நீங்க சொல்ற கருத்துலதான் நிக்கிறாரு. அதுக்குதான் ஒரு முடிவு வந்து உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்க சார், இப்ப ஒரு 50 லட்சத்தை அங்க போட்டிருக்காரு, அது திருப்பி ரிட்டர்ன் கிடைக்குமா கேட்டா? அட்வான்ஸ் போட்டிருக்காரு, அதான் மாட்டிட்டு முழிக்கிறாரு. செய்யட்டுமா பொண்ணுக்கு வாக்கும் கொடுத்துட்டேன்றாரு சார். வாக்கு கொடுத்துட்டாரு, கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. இருக்குது என்ன அவைலபிளா அதை கொடுக்கறது தான் பெஸ்ட் சார். கண்டிப்பா சொல்லுங்க போயிட்டு. ஏன்னா திருடுறான்னா எப்படியும் வந்து இப்போ கடன் வாங்கினாலும் இவரு எக்ஸைட்ல போவாரு, வீட்டுக்குள்ள அரெஸ்ட் ஆவாருன்னு நான் சொன்னேன். திருடனாலும் அரெஸ்ட் ஆவாரு. அதனால என்ன கேட்டா ப்ராப்ளத்தை வந்து பெருசு பண்ணாம 1.5 லட்சம் 1.5 கோடி இருக்கா, என்னம்மா இதை வச்சுக்கோ நீ வாங்கிக்கோமான்னு சொல்லி கொடுத்துட்டு வேண்டியதான் பெஸ்ட். அதான் ரைட். ஓகே சார், சூப்பர் அறிவுரை. பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து மரண தசை நடக்கும்போது நல்லா பாத்துங்க, மாரகாதிபதி தசை நடக்கும்போது சொத்துக்களை நம்ம கையில வச்சுக்கிறது தப்பு. சொத்துக்கள் இருந்தா மரணம் சீக்கிரம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால என்ன கேட்டா இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்றதுதான் பெஸ்ட் என்ன கேட்டா. சார் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இதோட சேர்த்துக்கிறேன். அதோட தர்ம கர்மாதிபதி யோகத்தை அன்னைக்கு நீங்க ஒரு டெபினேஷன் கொடுத்தீங்க, நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும், ஒரு கடைசி பீரியட்ல கைய உதறிட்டு ஒண்ணு இல்லைன்ட்டு போயிடுன்னு. இப்ப அவங்க இவருடைய அம்மா ஒய்ஃபுக்கு தனுர் லக்னம், சூரியன் புதனும் மேஷ லக்னத்துல புதன் தசை நடக்குது. சோ தர்ம கர்மாதிபதி யோகம் சூப்பரா நடந்து முடிய போகுது. இப்ப 2-3 வருஷத்துல முடிஞ்சிருது. சோ இப்ப எல்லா செட்டில்மெண்ட் வந்த உடனே அப்படியே ஃப்ரீ ஆயிடுறாங்க. நீங்க சொன்னது அப்படியே இந்த ஜாதகத்துக்கு புட்ட பாச்சு சார், எக்ஸாக்டா ஆயிடுது. ரைட் சார். எப்பவுமே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க போகும்போது கை விரிச்சுட்டு தான் போவான், கை விரிச்சுட்டு போவான், ஒண்ணு இல்லை என்கிட்டன்னு சொல்லிட்டு போவான். சரி.